கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த புத்தாண்டில் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த தொடக்கத்தில் நாட்களிலேயே கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக உபாகமம் புத்தகமும் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமாக சொல்லி கொண்டு வருகின்ற வேளையில் கடைசி பகுதியிலே அவர் இப்படியாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை விடுவார். அவர் உங்களுக்கு முன்னின்று வழிநடத்துவார். முன்னின்று வழிநடத்தி அதன் மூலமாக நம்முடைய சத்துருக்கள் என்றால் மனிதர்களை நம்ம நினைக்க வேண்டாம். நமக்கு மனித உருவில் வருவார்கள். ஆனால் ஆவிக்குரிய வழியில் பார்க்கும் பொழுது பிசாசானவன் பல சத்துருக்களை ஏற்படுத்துவான், அநேக பயங்களை கொண்டு வருவான், அநேக வியாதிகளை கொண்டு வருவான். அவைகளையெல்லாம் நீங்கள் அழித்து போட வேண்டும். நான் அழித்து போடுவேன் என்று தேவன் ஒரு காலத்திலும் சொல்லவில்லை. மிக தெளிவாக சொல்கிறார். இந்த அநாதி தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய எல்லா சத்துருக்களையும் நீங்கள் துரத்துவீர்கள். துரத்தும் பொழுது நீங்கள் துரத்தி அவர்களை நீங்கள் அழித்து போடுவீர்கள். இந்த வருடத்தில் நமக்கு எத்தனையோ ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள், விக்கனைகள் வந்தாலும் கூட கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவைகளை நாம் சங்கரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த ஒரு துருகமும் கேடகமாக இருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு அந்த அநாதி தேவனை நாம் பற்றி பிடித்து கொண்டு நாம் இந்த புதிய வருடத்தில் நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும். அந்த அநாதி தேவன் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருப்பார். அதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களை துரத்தி போடுவோம். அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் நமக்கு கிடைக்க இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட அருமையான இந்த வார்த்தையை கொடுத்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.